ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மணக்க மணக்க இட்லி பொடி தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேனில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் கட்டி பெருங்காயம் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதை எண்ணெயிலேருந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் 15லேருந்து 20 பூண்டு பல்லை தட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததும் 1/4 கப் அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மொறுமொறுன்னு வறுத்து எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து செவக்க வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் வேர்க்கடலை, 1 கப் பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்து செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். கடைசியாக 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு 15 வரமிளகாய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பொருளையும் வறுத்துட்டு ஒரு தட்டில் மாற்றிருக்கேன். சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பொடி ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரன்னு இல்லாமல் நடுத்தரமாக இருக்கணும். இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும், ருசியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.